இவ ஏன் இப்படி கத்தியா? ஏன் இப்படி கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு குஷி? ஏதாவது பிரச்சனையா? அம்மா 500 ரூபாய் காணும்னு தேடிட்டு இருக்காவ. அந்த 500 ரூபாவை நான் தான் எடுத்தேன் பாத்துக்கோ. அதனால நீ இப்ப என்ன பண்றனா, அம்மா வந்து உன்கிட்ட கேட்டா நீ எடுத்தேன்னு சொல்லு, என்கிட்ட கேட்டா நான் எடுத்தேன்னு சொல்லுவேன். யார் எடுத்தான்னு குழம்பிட்டு அப்படியே விட்டுருவாவ. பிறகு இந்த 500 ரூபாய் நான் உன்கிட்டே கொடுத்துறேன். அப்படியே குஷி 500 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருவியா? சரி சரி. அப்ப அம்மா வந்தா நான் எடுத்தேன்னு சொல்லிடுறேன். சரி, அப்ப அந்த 500 ரூபாய் கொடு. உன்கிட்டே கொடுத்துறேன். லே கவின், குஷி 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? என்னம்மா, என்னாச்சு? லே கவின், கறி டப்பால இருந்து 500 ரூபாய் எடுத்தியா? ஆமாம்மா, நான் தான் எடுத்தேன். நீ தான் 500 ரூபாய் எடுத்தியா? அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாவ. கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா, அறிவு இருக்கா? இப்படி பெருசா வளர்ந்துருக்க. பாருல, அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. ஏம்ல 500 ரூபாய் எடுத்த? அடி பாவி, இப்படி மாட்டி விட்டாளே. அம்மா, அது வந்து நானும் 2-3 தடவை பணத்தை காணும் பார்த்தா நீ தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கியா? அம்மா அவனை பாரு, முறைக்கிறான். அம்மா இல்லம்மா. ஏம்ல காசு எடுத்த? அவனுக்கு எல்லாம் பேசுவான். இனிமே காசு எடுப்பியல கொடுல கொக்கர மண்டை. நான் செவனேன்னு தானே இருந்தேன். குஷி ஆத்தி மாட்னா அவ்வளவுதான். இல்ல குஷி, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்.